ஹாய் வணக்கம் இவருடைய பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம் 3 வாழைப்பழம் எடுத்து கேக் செய்ய போகிறேன். 3 வாழைப்பழம், ஒரு முட்டை, 2 கப்பு மைதா. இதால் வாழைப்பழத்தை இந்த யானை ஈரம் இல்லாத யானமாக எடுத்து வாழைப்பழத்தை நல்லா இதே பண்ணிடணும், பிசைஞ்சிடணும். இதில் ஏலக்காய் 3 ஏலக்காய் நசுக்கி போட்டு வச்சு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றணும். வாழைப்பழத்தை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு. நல்லா ஃபீட் பண்ணிக்கணும். வாழைப்பழத்தை வச்சு முட்டையும் ஊற்றி கேக்கு மாவு நம்ம தயார் பண்ணுறதாட்டியும் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு 20 நிமிஷம் சூடு பண்ணிக்கணும். இது மாதிரி வச்சு சூடு பண்ணிக்கணும் அடுப்பை பற்ற வச்சு. அடுத்தது இந்த மாதிரி குக்கர் கிண்ணத்தில் நெய் தடவி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கணும். நெய்யை கொஞ்சம் தடவிட்டேன், அதில் போட்டு பட்டர் பேப்பர். அடுத்து 2 கப்பு மைதா போட்டுக்கணும். போட்டு நல்லா அதோட சுகர், ஐசிங் சுகர் அதையும் போட்டு நல்லா இருக்கணும். பால் இருந்தால் பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதோட கொஞ்சம் வெண்ணிலா, பேக்கிங் சோடா கொஞ்சம், சோடாப்பு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஒரு துளி சால்ட் உப்பு போட்டுக்கணும். நல்லா இது பண்ணிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு செஞ்சுக்கணும். கொஞ்சம் எல்லோ கலர் போட்டுக்கிட்டேன். முக்கியமாக நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதெல்லாம் 1/2 கப்பு ஆயில் ஊற்றிக்கணும். வாசனை இல்லாத ஆயில், SVS கோல்டு அந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றி தோசை மாவு பக்குவத்தில் நல்லா கையிடாமல் இது பண்ணிக்கணும். இது பாருங்க, தோசை மாவு பக்குவத்துக்கு வந்துருக்கா. இப்போ இதை எடுத்து இந்த கேக் கிண்ணத்தில் ஊற்றணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த கேக் கிண்ணத்தில் ஊற்றணும். அடுப்பில் சூடு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். வச்சு குக்கரில் விசில் போட்டு 30 நிமிஷம் கட் பண்ணிக்கோங்க. 30 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்க கேக் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். கழித்து கேக்கை திறந்து பார்ப்போம். இந்த மேகி ஸ்பூனால் குத்தி பார்ப்போம். செம சூப்பராக வந்திருக்கு. ஒட்டவே இல்லை பாருங்க, செம சூப்பராக இருக்குது. நல்லா வாசம் கம்மன்னு அடிக்குது. வெண்ணிலா எசன்ஸ்லாம் ஊற்றுறோட கேக் ரெடி ஆகிட்டு. இந்த தட்டை இதில் போட்டு மூடி இப்போ இந்த கேக்கை தலைகீழ கொட்டணும். சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கணும்.
ஆறணுன்னு இந்த பேப்பர் எடுப்போம். கேக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு, பஞ்சு மாதிரி இருக்குது. கேக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு, நல்லாயிருக்கு. ஆற விட்டு துண்டை போடும். இந்த பேப்பர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். ஓவன் இல்லாமல் செம்ம பஞ்சாக சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நல்லா பஞ்சு புதுன்னு இருக்கு பாருங்க. கேக்கு நல்லா வந்து சுடுது. பிடிச்சிருந்தாலே கேக்கை வெட்டி எப்படி நல்லா கேக்கு செம்ம சாஃப்டாக இருக்குங்க. கேக்கு இங்கே வருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது கேக்.